வணக்கம். நான் உங்கள் திரு. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, சிற்பத்தை செதுக்கு 2025 பாலிட்டியில தான். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், அடிப்படை கடமைகள் அப்படின்றது தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா பார்க்க போறோம். இதுவுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஏரியா. ஏன்னா பாலிட்டின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஓகேவா? பாலிட்டி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல மேக்சிமம் 1ல இருந்து 51A வரைக்கும் இருக்கக்கூடிய ஆர்டிக்கல்ல, 1ல இருந்து 51A இருக்கக்கூடிய ஆர்டிக்கல்ல கண்டிப்பா 2 கொஸ்டின் அல்லது 3 கொஸ்டின் நம்மளுக்கு என்ன பண்ணிடும், தாராளமா வந்துடும். 2க்கு மேலேயே வரும். நான் ஆர்டிக்கலை பேஸ் பண்ணி சொல்றேன். குறைஞ்சது ஒரு 3-4 கொஸ்டின் நம்மளுக்கு வந்துடும். ஏன்னா எப்பவுமே பாலிட்டி படிக்கிறப்ப எல்லாருமே சொல்லுவாங்க 51 வரைக்கும் ஒரு பார்ட்டா வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஆர்டிக்கல் அந்த ஏரியாவுக்குள்ள இன்னொரு பார்ட்டா வச்சுக்கணும். அப்ப 51A வரைக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆர்டிகல், ஒரு பார்ட் நம்ம கம்ப்ளீட் பண்ண போறோம். இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிடலாம்னா ஃபுல்லா 1ல இருந்து 51A வரைக்கும் இருக்கக்கூடிய பார்ட்டை கம்ப்ளீட் பண்ண ஒரு ஃபீல் நம்மளுக்கு கிடைச்சிரும். ஓகேவா? அடிப்படை கடமைகளை பத்தி கேட்கப்பட்ட முக்கியமான POQ தான் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். அதோட ஆழங்கள் என்ன அப்படின்றதும் தெரிஞ்சுக்க போறோம். வரப்போற குரூப் 1, குரூப் 2, குரூப் 4ல பாலிட்டியில நம்ம எவ்வளவு கொஸ்டின் அவங்க கேட்கிறாங்களோ அதை கரெக்டா போடுறதுக்கான வழிகளை நோக்கி டிராவல் பண்ண போறோம். ஓகேவா? அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. இன்னைக்கு நம்ம பார்க்க போறதும் இதுதான். ஓகேவா? டீட்டெயிலா பார்த்துடலாம். ஓகே, ஒன் பை ஒன்னா பார்த்துடலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இந்திய குடிமக்களின் அடிப்படை கடமைகள் டேஸில் சேர்க்கப்பட்டுள்ளது. ஃபர்ஸ்ட் நான் அடிப்படை கடமைகள்னா என்னன்றத ஒரு 2 மினிட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு உள்ள போயிடுறேன். ஓகேவா? 1950 ஜனவரி 26ல நம்ம அரசியலமைப்பு என்ன பண்ணுச்சு அப்படின்னா நடைமுறைக்கு வந்துச்சு. ஓகேவா? அந்த டைம்ல அடிப்படை கடமைகள் அப்படின்ற ஒண்ணு இல்ல. அடிப்படை கடமைகள் அப்படின்ற ஒண்ணு இல்ல. அப்ப இது எப்ப உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1976ல 42வது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், 42வது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் சட்ட திருத்தம் மூலமாக 1976ல சேர்க்கப்பட்ட ஒன்றுதான் என்னன்னா அடிப்படை கடமைகள். அப்ப அது எதுல சேர்த்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பகுதி பார்ட் எதுலனா 4A. 4ங்கிறது DPSP, 4A அப்படிங்கிறது அடிப்படை கடமைகளா சேர்த்தாங்க. 1976ல சேர்க்கப்பட்டப்ப அடிப்படை கடமைகளோட எண்ணிக்கை எத்தனைன்னா 10 அடிப்படை கடமைகள் இருந்துச்சு. 10 அடிப்படை கடமைகள் கொண்டு வந்தாங்க. அப்ப அந்த அடிப்படை கடமைகள் ஒண்ணு புதுசா ஊடால சேர்க்கறதுக்கு என்ன சார் காரணம், என்ன சார் நடந்துச்சு அப்படின்னா, இந்த 1975ல ஒரு உள்நாட்டு கலவரம் நடக்கும். உள்நாட்டு கலவரம் நடக்கும். அப்பதான் அவங்க அவங்களுக்கு புரியுது, ஐயோ ஒரு ஒரு அடிப்படை அதாவது கடமைகள் அப்படின்னு ஒண்ணு இருக்கணும் அப்படின்றது அப்பதான் என்ன பண்ணுச்சு அப்படின்னா புரிய வருது. அதனாலதான் அடுத்து 1976ல ஸ்வரன் சிங் கமிட்டி காங்கிரஸ் ஸ்வரன் சிங் கமிட்டியை போட்டு கொடுக்குறாங்க. அப்ப கொடுக்குறப்ப எத்தனை அடிப்படை கடமைகள் இருந்துச்சு ஸ்வரன் சிங் கொடுத்தாருன்னா 11 அடிப்படை கடமைகளை என்ன பண்ணாரு அப்படின்னா ஸ்வரன் சிங் கொடுக்குறாரு. 11 அடிப்படை கடமைகளை கொடுத்தாரு. அதுல 3 கடமைகளை என்ன பண்றாங்க அப்படின்னா கமிட்டி நிராகரிச்சிருச்சு. வேணாம், இது 3மே வேணாம் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்ப ஸ்வரன் சிங்ல இருந்து எடுத்தது எத்தனை? 8. ஸ்வரன் சிங் கமிட்டில இருந்து எடுக்கப்பட்டது 8. இந்த 42வது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல 2 சேர்த்து டோட்டலா 10 அடிப்படை கடமைகளை என்ன பண்ணாங்க அப்படின்னா கொடுத்தாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் 2002ல 86வது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமா ஒரு அடிப்படை கடமைகளை என்ன பண்ணாங்கன்னா எக்ஸ்ட்ரா சேர்க்கிறாங்க. 11வதாக ஒரு அடிப்படை கடமைகளை சேர்த்து அந்த தான் என்னன்னா 6 முதல் 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு கட்டாய கல்வி கொடுக்கணும் அப்படின்றத சேர்க்கிறாங்க. ஓகே, அது ஒரு அடிப்படை கடமையா சேர்த்து இன்னைக்கு டுடே எவ்வளவு அடிப்படை கடமைகள் இருக்கு அப்படின்னா 11 அடிப்படை கடமைகள் இருக்கு. 11 அடிப்படை கடமைகள் நமக்கு இருக்கு. ஓகே, அதுதான் இன்னைக்கு ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். இதுக்கு போடப்பட்ட கமிட்டி என்ன? 2 கமிட்டி தான் அடிப்படை கடமைகளுக்கு போட்டிருப்பாங்க. ஒன்னு ஸ்வரன் சிங் கமிட்டி பரிந்துரைக்கிறதுக்காக, இன்னொரு கமிட்டி என்னன்னா அடிப்படை கடமைகள்ல என்னென்ன சட்டங்கள் இருக்குன்றத சொல்றதுக்காக போடப்பட்ட கமிட்டி தான் வர்மா கமிட்டி. 1999ல வர்மா கமிஷன் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா போட்டிருப்பாங்க. அதுவுமே அடிப்படை கடமைகளை ஆராய்வதற்கு போடப்பட்ட ஒரு கமிட்டி தான். 2 கமிட்டி தான். ஐயோ, டக்குன்னு என்ன பண்ணலாம்னா அடிச்சிடலாம். ஐயோ, பார்ப்போம். இந்திய குடிமக்களின் அடிப்படை கடமைகள் டேஸில் சேர்க்கப்பட்டுள்ளது. இப்பதான் பார்த்தோம் நம்ம. எதுல சேர்க்கப்பட்டனா 4A தான் சேர்க்கப்பட்டுள்ளது. 3A ஒண்ணு கிடையாது. 2 அப்படிங்கிறது என்னன்னா குடியுரிமை, சிட்டிசன்ஷிப்பை
பத்தி பேசக்கூடியது. ஒண்ணு என்னன்னா யூனியன் ஸ்டேட் யூனியன் டெரிட்டரியை பத்தி பேசக்கூடியது. ஒரு 4 ஆர்டிகல் இருக்கும். 1 to 4 ஆர்டிகல் அதுல இருக்கும். 5 to 11 ஆர்டிகல் இங்க இருக்கும். 12 to 35 ஆர்டிகல் அடிப்படை உரிமைகள்ல இருக்கும். ஸோ அதுக்கடுத்து 36 to 51 வரைக்கும் டிபிஎஸ்பியில இருக்கும். 51 ஏன்னு ஒண்ணு அடிப்படை கடமைகளை சொல்லக்கூடிய ஆர்டிகல். அதுல சப்டிவிஷன்ல ஒரு 11 இருக்கு. ஓகேவா? ஸோ இதுதான் பேஸ். ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்த கொஸ்டின்னா அடிப்படை கடமைகள் பற்றி பரிந்துரைக்க அமைக்கப்பட்ட குழுவினை குறிப்பிடுக. ஆமா, அடிப்படை கடமைகளை பரிந்துரைக்க என்ன குழு போட்டாங்க 1976ல? சொரன்சிங் கமிட்டி. என்ன கமிட்டி? சொரன்சிங் கமிட்டி. ஓகேவா? சோ பல்வேந்திரா மேத்தா எதுக்கு போட்டாங்க? பஞ்சாயத்து ராஜ் மூன்றடுக்கு முறை சொல்றதுக்கு பல்வேந்திரா மேத்தா கமிட்டியை போட்டாங்க. சந்தானம் குழு அப்படிங்கிறது பிசி கமிட்டிக்கு வரக்கூடியது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கமிட்டிலாம் உங்களை நான் தனியா கொண்டு வரேன். பால்ட்டியில விட மாட்டேன். மார்க் உங்களை வந்து மைனஸ் பண்றதுக்கு நான் விட மாட்டேன். எவ்வளவு தூரம் டைட் பண்ண முடியுமோ நான் டைப் பண்ணி கொண்டு வந்துடுறேன். ஓகேவா? அறிவியல் மனநிலை பற்றி கூறும் சட்டப்பிரிவு என்ன? இந்த அறிவியல் விஞ்ஞான நோக்கம், இது மனப்பான்மை, இதை பத்திலாம் பேசுறது என்ன அப்படின்னா அடிப்படை கடமைகள்ல 8வது இருக்கக்கூடிய கடமைகள் வந்து அதை பத்தி பேசும். ஓகேவா? அதுதான். அப்ப அடிப்படை கடமைகள் தான் பேசுது. அப்ப 35A கிடையாது. 32 நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அம்பேத்கர் கூட என்ன சொல்லியிருப்பாரு? ஆன்மா அப்படின்னு என்ன பண்ணியிருப்பாரு? சொல்லியிருப்பாரு. ஓகேவா? ஸோ நீதி பேராணையை கொடுக்கக்கூடியது. 226னா ஹைகோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட் வந்து 32. சட்டப்பிரிவு 14ன்றது நம்மளுக்கு தெரியும். அப்ப அறிவியல் மனநிலை அப்படிங்கிறது அடிப்படை கடமைகளை சொல்லக்கூடியது. 51A என்பது சரியான விடை. 51A என்பது சரியான விடை. 51A என்பது சரியான விடை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? 20 தான், டக்குன்னு பார்த்துலாம், ஈஸியா தான் இருக்கும். ஓகே, 4வது கொஸ்டின் பாருங்க. அடிப்படை கடமைகள் பற்றிய கூற்றுகளை கருத்துக. தவறான கூற்று என்ன கேட்டிருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் நல்லா பார்க்கணும். தவறான கூற்றினை கண்டறிக்கன்னு கேட்டிருக்காங்க. வரிகளை செலுத்துதல் அப்படிங்கிறது ஒரு அடிப்படை கடமையான இல்ல. ஏன்னா இந்த இத சொரன் சிங் வந்து என்ன பண்ணாருன்னா கொண்டு வந்தாரு. அதாவது சொரன் சிங் மொத்தம் 11 அடிப்படை கடமைகளை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாருன்னா கொடுத்தாரு. ஓகேவா? அதுல 3 தூக்கிட்டோம். அந்த 3ல 1 தான் என்னன்னா வரிகளை செலுத்துறது. வரிகளை செலுத்தணும் அப்படின்றதும் சொரன் சிங் கொடுத்ததான். அதை நம்ம என்ன பண்ணியாச்சு? கேன்சல் பண்ணியாச்சு. 2வது பாத்தீங்கன்னா அவர் கொடுத்ததுல பாராளுமன்றம் முடிக்கக்கூடிய விதிகளை வந்து ஃபாலோ பண்ணணும். அப்படி ஃபாலோ பண்ணல அப்படின்னா அவங்களுக்கு அபதாரமோ இல்ல தண்டனையோ கொடுக்கலான்றது, அதையும் நம்ம என்ன பண்ணியாச்சு? தூக்கியாச்சு. 3வது அடிப்படை உரிமைகள் வந்து மீறப்படும் போது போடக்கூடிய கேஸ் வந்து செல்லாது அப்படின்ற விதிகளை உருவாக்கணும்னு போட்டிருந்தாரு. அதையும் வேணாம்னு சொல்லி என்ன பண்ணியாச்சு? தூக்கியாச்சு. அந்த 3மே தூக்கியாச்சு. அப்ப அதுல ஒண்ணுதான் வரிகளை செலுத்தல். வரிகளை செலுத்துதல், கட்டாய வரிகளை செலுத்துங்கிறது அடிப்படை கடமைகள் கிடையாது. பொது சொத்துக்களை பாதுகாக்கிறது அடிப்படை கடமையா? ஆமா, பொது சொத்துக்களை பாதுகாக்கிறது அடிப்படை கடமை. 9வதுல சொல்லக்கூடியது. இந்தியாவின் வளமான பாரம்பரியத்தை பேணி காத்தல் அப்படிங்கிறது ஒரு அடிப்படை கடமைகள் தான். தேர்தலில் வாக்களித்தல் அப்படிங்கிறது நம்மளோட உரிமை தான். அடிப்படை கடமை அப்படின்றது கிடையாது. அப்ப 1ம் 4ம் என்பது தவறான கூற்று. கேட்டது என்ன? தவறான கூற்று. அப்ப 1ம் 4ம் என்பது தவறு. அப்ப எங்க இருக்கு பாருங்க, டி ஆப்ஷன். 1, 4 என்பது தவறான கூற்று. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஓகே, இந்திய அரசியலமைப்பின் அடிப்படை கட்டமைப்புடன் தொடர்பில்லாத வழக்கினை அடிப்படை கட்டமைப்பு மாறக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய வழக்கெல்லாம் என்னது? கேசவனந்தா பாரதி வழக்கு. எதுல? பிரியாம்பிள், முகவுரையில. முகவுரையை வந்து என்ன பண்ணலாம்? திருத்தலாம். ஆனால் அதனுடைய அடிப்படை கட்டமைப்பு என்ன பண்ணக்கூடாது? மாறக்கூடாதுன்னு சொல்லப்பட்ட வழக்கு தான் கேசவனந்தா பாரதி விஸ் கேரளா மாநிலம் 1973. மினர்வா மில் விஸ் இந்தியா ஒன்றியம் எப்ப? 1980. எதுக்கு போடப்பட்டது? டிபிஎஸ்பியில பார்த்தோம் நம்ம. கரெக்டா மினர்வா மில் வழக்க டிபிஎஸ்பியில பார்த்தோம். ஏன்னா அடிப்படை உரிமைகளும் டிபிஎஸ்பியும் ஈக்குவல் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய வழக்கு தான் இந்த மினர்வா மில் வழக்கு. கோலக்நாத் விஸ் பஞ்சாப் மாநிலம் வழக்கு என்ன அப்படின்னா அடிப்படை உரிமைகளை சுருக்கணும்னு சொன்னாங்க. அப்ப சுருக்க கூடாது, அதனுடைய கட்டமைப்பு மாறக்கூடாது, எந்த ஒரு அடிப்படை உரிமைகளையும் சுருக்க முடியாதுன்னு தீர்ப்பளித்த வழக்கு தான் இந்த கோலக்நாத் விஸ் பஞ்சாப் மாநிலம் வழக்கு. அடிப்படை உரிமைகள். அப்ப அதோட கட்டமைப்பு மாறக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய வழக்கும் இது ஒண்ணு. அப்ப ஏகே ராய் விஸ் இந்தியா ஒன்றியம் இருக்கு தெரியுமா? இந்த வழக்கு தான் தொடர்பு இல்லாம இருக்கு. இந்த வழக்கு என்ன வழக்குன்னு பாத்தீங்கன்னா ஏகே ராய் விஸ் இந்தியா ஒன்றியம் 1982ன்னா தடுப்பு காவலை பத்தி கொஞ்சம் பேசும். ஓகேவா? இந்த வழக்கு நம்ம வழக்குகள் தனியா பார்ப்போம். அப்படியே உடைச்சு கொடுத்துறேன் எல்லாத்தையும். சரியா? ஏகே ராய் விஸ் இந்தியா ஒன்றியம் அப்படின்றது மட்டும்தான் இதுல தவறாக இருக்கக்கூடிய ஒன்று.
ஓகே, நெக்ஸ்ட் 6. அடிப்படை கடமைகள் பற்றி கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானவை எதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, அடிப்படை கடமைகள் சட்டத்தால் வலியுறுத்தி நடைமுறைப்படுத்தப்படத்தக்கது. அடிப்படை கடமைகள் மக்களாட்சியை சமநிலைப்படுத்த உதவுகின்றதா? ஆமா. அடிப்படை கடமைகள் சில அறமுறையானவை மற்றும் பல குடியியல் சார்ந்த கடமைகள் ஆகும். ஆமா. அப்ப இதுல எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. 2, 3 மட்டும் சரியானது. 2, 3 என்பது சரியானது. அடிப்படை கடமைகள் சட்டத்தால் வலியுறுத்தி நடைமுறைப்படுத்தப்பட்டதக்கது அப்படின்றது இல்லை. ஓகேவா? ஓகே, சோ அடுத்து அடிப்படை கடமைகள் குறித்து கீழ்காணும் எந்த சொற்றொடர்களில் சரியானவைன்னு கேட்டிருக்காங்க. அடிப்படை கடமைகள் அரசியலமைப்பின் விதி 51(7)A கொடுக்கப்பட்டுள்ளது. ஆமா, 51(7) கொடுக்கப்பட்டுள்ளது. 11வது அடிப்படை கடமையை 86வது திருத்த சட்டம் 2002 சேர்க்கப்பட்டது. ஆமா, நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், 86ல 11வது அடிப்படை கடமையை சேர்த்தாங்க. அறிவியல் மனப்பான்மையை வளர்த்தல் ஒரு அடிப்படை கடமை அல்ல. நெகட்டிவா கொடுத்துருக்காங்க, பார்த்தோன்னே டக்குன்னு அடிச்சிடக்கூடாது. அது ஒரு கடமை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. கடமை, அறிவியல் மனப்பான்மை வளர்த்தல் அப்படிங்கிறது ஒரு அடிப்படை கடமை. ஓகேவா? 8வது இதுல சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான கடமை. அப்ப 1, 2 என்பது சரியானது. 1, 2 என்பது சரியானது. 3 என்பது தவறானது. ஆப்ஷன் நெகட்டிவா இருக்கான்றதையும் செக் பண்ணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, இந்தியாவில் அரசியல் கட்சிகளுக்கு அதிகாரப்பூர்வமாக அங்கீகாரம் வழங்குவது இது எதுக்கு வச்சாங்கன்னு தெரியல. தேர்தல் ஆணையம், நம்மளுக்கு தெரிஞ்ச ஒண்ணுதான். ஓகே, 9வது கொஸ்டின் பாருங்க, அடிப்படை கடமைகள் பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளில் எது எவை சரின்னு கேட்டிருக்காங்க. உரிமைகளை அனுபவிக்கின்ற குடிமக்களுக்கு அவர்களின் கடமைகள் பற்றிய நினைவூட்டலாக இது அமைந்துள்ளதா? ஆமா. தேச விரோதிகளுக்கு ஒரு எச்சரிக்கையாக இது அமைந்துள்ளதா? ஆமா, தேச விரோதிகளுக்கு ஒரு எச்சரிக்கையாக இது இருக்கு. குடிமக்களுக்கு ஊக்கத்தின் ஆதாரமாகவும் அவர்களிடம் ஒழுங்கை மேம்படுத்துமாறும் இது அமைந்துள்ளது. ஆமா. இது சட்டத்தின் மூலம் நிலைநாட்டக்கூடியது. ஆமா, சட்டத்தின் மூலம் தான் நிலைநாட்ட முடியும். நீதிமன்றத்தின் மூலமா இதை நிலைநாட்ட முடியாது. அடிப்படை உரிமைகள் மாதிரி நீதிமன்றத்தின் மூலமா இதை நிலைநாட்ட முடியாது. நீதி பேராணைகள் அப்படின்றது கிடையாது. சட்டத்தின் மூலம் மட்டும்தான் பண்ண முடியும். அப்ப அனைத்துமே சரியானது. சட்டப்பிரிவு 51(A)H வகுத்துரைப்பது என்ன அப்படின்றது கேட்டிருக்காங்க. 51(A)ல ஹச்ன்றது என்னது? ஏபி. ஹச்சுங்கிறது 8ல வரும். ஓகேவா? அப்பனா பாருங்க, நமது கலப்புருவான பண்பாட்டின் வளமார்ந்த மரபு செல்லுது. இது 6ல வர்றது. நான் 1, 2, 3, 4, 5 ஞாபகம் வச்சுட்டேன். அங்க போய் நான் இது பண்ணோம். ஸோ நீங்க எப்படி ஞாபகம் வச்சுருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. இல்லை, 6ல வர்றது. அறிவியல் அப்படிங்கிறது தான் சரியான விடை. 8ல வர்றது. ஹச்ல வர்றது. வேண்டுங்கால் நாட்டினை காத்தல் நாட்டுப்பணி, இது 4ல வர்றது. இந்திய நாட்டின் இறையாண்மை ஒற்றுமை ஒருமைப்பாடு அப்படிங்கிறது 3ல வருது. ஓகேவா? ஸோ இது சி, இது டில வர்றது. ஓகேவா? சி, டி, இது எஃப், சி, டி, இது ஹச்ல வருது. அப்ப பி என்பது சரியான விடை. ஸோ ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி ஞாபகம் வச்சிருப்பாங்க. நீங்க எப்படி வச்சுக்கீங்கன்னு பார்த்துக்கோங்க. ஓகேவா? நாங்க போய் தப்பு மட்டும் பண்ணக்கூடாது, அவ்வளோ. இந்திய அரசியலமைப்பில் எந்த விதிகளில் அடிப்படை கடமைகள் கொடுக்கப்பட்டுள்ளன அப்படின்னு கேட்டாங்க. 12 முதல் 35 என்னது? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமைகள். 36 முதல் 50, 51 வரும். ஓகேவா? டிபி, எஸ்பி, இது நம்மளுக்கு இதுல வர்றதுதான். ஓகே, 51(A) என்பது அடிப்படை கடமைகள்ல வரக்கூடிய ஒன்று. பார்த்துலாம், அவ்வளவு முடிஞ்சு. கீழ்கண்டவற்றில் எது ஒரு குடிமகனின் கடமை அல்லன்னு கேட்டிருக்காங்க. கடமை அல்ல, நெகட்டிவா கேட்டிருக்காங்க. அரசியலமைப்புக்கு ஏற்ப நடந்து அதனுடைய கோட்பாடுகள், நிறுவனங்கள், தேசிய கொடி மற்றும் தேசிய கீதம் தான் ஆர்டிகல் 1லயே சொல்லிடும். 51(A)ல 1ல. ஓகேவா? முடிஞ்சு. இந்தியாவின் இறையாண்மை ஒற்றுமை, இது 3ல சொல்லக்கூடிய சி. தேவைப்படும் போது எல்லாம் நாட்டை பாதுகாப்பது, நாட்டுக்கு சேவை செய்வது. ஆமா, இது டி. கட்டாய ராணுவ சேவை, கட்டாய ராணுவ சேவைங்கிறது நம்ம நாட்டுல கிடையாது. ஆனா இருக்கு, நம்ம நாட்டுல கிடையாது. கட்டாய ராணுவ சேவை செய்யணும் அப்படின்றது எந்த ஒரு அடிப்படை கடமைகளும் சொல்லப்படவில்லை. அதுதான் சரியான விடை. அடுத்து, அடிப்படை கடமைகளை பற்றி பின்வரும் சொற்றொடர்கள் எவை சரியானவைன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? 6 to 14 வயது உள்ள குழந்தைகளுக்கு இலவச மற்றும் கட்டாய கல்வி கொடுத்தல் என்பது கரெக்ட். எப்ப கடைசியா சேர்க்கப்பட்டது? 86வது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமா 2002ல. பொது சொத்தை பாதுகாத்தல். ஓகே, கரெக்ட். அறிவியல் மனப்பாங்கினை வளர்த்து கொள்ளல், அறிவியல் மனப்பாங்கினை வளர்த்து கொள்ளல் என்பது
சரிதான் என்பது சரியான ஒன்று. அப்ப டி 1 2 3 அப்படிங்கிறது சரியானது. நெக்ஸ்ட் பாருங்க 14வது கொஸ்டின். அடிப்படை கடமைகள் பற்றி கீழ்காணப்படும் வாக்கியங்கள் எவை தவறானவைன்னு கேட்டிருக்காங்க. எவை தவறானவை, எவை தவறானவைன்னு கேட்டிருக்காங்க. இந்திய அரசியல் சாசனத்தின் 10 அடிப்படை கடமைகளை அறிமுகப்படுத்த சொரன் சிங் குழு பரிந்துரைத்தது. 11 அடிப்படை கடமைகளை, 11 அடிப்படை கடமைகள், அதுல 3 தூக்கிட்டோம். மிச்சம் 8 தான் இவர்கிட்ட இருந்து எடுத்திருக்கோம். 8 தான் இவர்கிட்ட இருந்து எடுத்திருக்கோம். ஓகேவா? ஸோ அப்போ அது தவறானது. இந்திய அரசியல் சாசனத்தில் உள்ள அடிப்படை கடமைகள் கருத்து சோவியத் நாட்டில், ஆமா நம்ம சோவியத் ரஷ்யால இருந்து தான் அடிப்படை கடமைகளை வாங்கணும், எடுத்துக்கிட்டோம், முன்மாதிரியா எடுத்துக்கிட்டோம். ஓகேவா? அடிப்படை கடமைகளை 42வது திருத்தல் சட்டம் மூலம் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஆமா, அவை சட்டத்தால் செயல்படுத்தப்படுகின்றன. ஆமா, சட்டத்தால் செயல்படுத்த முடியும். அப்ப 2 3 4 இதெல்லாம் சரியா இருக்கு, 1 மட்டும் தவறு. அதான் ஆன்சர். அதான் ஆன்சர். 10 கிடையாது, 11. அவ்வளோ, ஒரே ஒரு லட்டுல வச்சிட்டோம், முடிச்சிட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த அம்சம் ஒவ்வொரு இந்திய குடிமகனும் அறிவியல் 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 மனப்பாங்கு, மனிதநேயம், ஆய்ந்தறியும் வேட்கை, சீர்திருத்தம் ஆகியவற்றை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என வலியுறுத்தியுள்ளன அடிப்படை கடமைகள். அடிப்படை கடமைகள் ஈஸியா தான் இருக்கும், ஒரு தடவை படிச்சிட்டோம்னா ஈஸி தான். 2002 86 அரசியல் சாசன திருத்த சட்டம் மூலமாக சேர்க்கப்பட்ட அடிப்படை கடமையை எது அப்படின்னா இதெல்லாம் சேர்த்துட்டோம். தேசிய கொடி மையத்தெல்லாம் ஒன்றிலே வந்துடும். நம்ம நாட்டை பாதுகாக்கலாம் 4, அறிவியல் 8, 6 முதல் 14 வயது குழந்தைகளுக்கான கல்வி அப்படிங்கிறது தான் 11வதா சேர்த்தோம். கே 51 கீழே வரக்கூடியது. ஓகேவா? அப்ப இதுதான் சரியான அரசியலமைப்பு விதிகள் 14 முதல் 18. இது எதுக்கு இங்க வச்சாங்க தெரியல. சமத்துவ உரிமை நம்ம பார்த்ததான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல. ஓகே, குடிமக்களின் அடிப்படை கடமைகள் தொடர்பாக வர்மா குழுவோட அறிக்கை ஒப்படைக்கப்பட்ட ஆண்டு எப்பன்னு பாத்தீங்கன்னா 99. நான் 2 கமிட்டி அடிப்படை கடமைகளை வரும் ஸ்டார்டிங்கே சொன்னேன். ஒன்னு என்னன்னா சொரன் சிங் கமிட்டி, இன்னொன்னு பாத்தீங்கன்னா வர்மா கமிட்டி. ஓகே, வர்மா கமிட்டி எதுக்குன்னா அடிப்படை கடமைகள் தொடர்பாக இருக்கக்கூடிய சட்டங்கள் என்னென்னன்றதை எடுத்து கொடுத்துச்சு. என்னென்ன சட்டங்கள் இருக்கு, நிறைய இருக்கு. நம்ம சிம்பிளா பார்ப்போம். மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951, குடியுரிமை சட்டம் 1955, மனித உரிமைகள் சட்டம் 1955, சுற்றுச்சூழல் சட்டம் 1986, காடுகள் பாதுகாப்பு சட்டம் 1980, வன உயிரிகள் பாதுகாப்பு சட்டம், வன உயிரிகள் எப்ப 72, புலிகள் இருந்து 73 விட்டுருங்க. வன உயிரிகள் பாதுகாப்பு சட்டம். அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா தண்டனை சட்டம், இந்திய தண்டனை சட்டம் 1860. ஓகே, இந்த மாதிரி முக்கியமான சட்டங்கள் எல்லாமே அடிப்படை கடமைகளை சார்ந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய கமிட்டி தான் வர்மா கமிட்டி. அப்படி சொல்லக்கூடிய இதுதான் என்னன்னா வர்மா கமிட்டி. சட்டவிரோத நடவடிக்கைகள் சட்டம் 1971 நிறைய இருக்கு. ஓகேவா? இதுதான் முக்கியமான சட்டங்கள். இதுக்காண்டி போடப்பட்டதான் வர்மா கமிட்டி 1999 மறக்கூடாது. ஒரே கொஸ்டின் முடியாச்சு. கீழ்காணும் விதிகளில் எந்த ஒன்று இந்திய அரசியலமைப்பு அடிப்படை கடமைகளில் வரிசையை சார்ந்தது அல்ல. அப்ப ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கு, பாத்துருமா? அறிவியல் கோட்பாடு, மனிதநேயம் கரெக்ட். எத்தனை 8வது இதுல சொல்றது ஹச்ல. பொது தேர்தலில் வாக்களிக்கணுங்கிறது இதுக்கு கிடையாது. அப்ப அதான் ஆன்சர். வன்முறையை கைவிட்டு 9வதுல, அரசமைப்பு கீழ்ப்படிந்து அதற்கு மரியாதை அளிக்கிறது 1வதுல 2வதுல. ஓகேவா? சோ அப்ப பாத்தீங்கன்னா பி என்பது தவறு. கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானவற்றை தேர்வு செய்ய பின்வரும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படை கடமை குறித்து வரும் சரியான கூற்று என்னது? இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கியதிலிருந்து அடிப்படை கடமை ஒரு பகுதியாக இருந்து வருகிறதா? இல்லை. 1950 ஜனவரி 26 உருவாக்குறப்ப அடிப்படை கடமை கிடையாது, ஊடால சேர்க்கப்பட்ட ஒண்ணு. அப்ப அது தவறு. அடிப்படை கடமை இந்திய குடிமகனுக்கு மட்டுமே பொருந்தக்கூடியதா? ஆமா. சொரன் சிங் குழு மூலம் அடிப்படை கடமைகள் ஒரு பகுதியாக அரசியலமைப்பின் சட்டத்தில் சேர்க்கப்பட்டுள்ளது. ஆமா, 1976. நீதி பேராணைகள் மூலம் அடிப்படை கடமையை நிலைநாட்ட முடியும் என்பது தவறு. நீதி பேராணைகள் மூலம் அடிப்படை கடமையை பண்ண முடியாது, சட்டத்தால் மட்டும்தான் பண்ண முடியும். ஓகேவா? சோ அப்ப சரியானது என்னன்னா 2 3 சரியானது. 2 3 சரியானது.
இதுல ஆப்ஷன் மாறி கிடைக்கும். 2 3 சரியானது. 2 3 சரியானது. ஓகேவா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. கடைசி கொஸ்டின். வயது வந்தோர் எனப்படுவோர் வயதுக்குட்பட்டவர்கள் என வரையறுக்க. எந்த வயதுக்குட்பட்டவர்கள் அப்படின்னா, வயது வந்தோர் நம்ம சொல்லக்கூடிய பேசிக்கா 15 to 35 வயசு இருக்கிறவங்கள வயது வந்தோர்னு சொல்றாங்களாம். ஓகேவா? 15 to 31 வரைக்கும் இருக்கிறவங்கள வயது வந்தோர்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ அவ்வளவுதான். ஸோ முடிச்சாச்சு. ஓகேவா? ஸோ அடிப்படை கடமைகள் அப்படிங்கிறது அவ்வளவுதான். ஸோ நான் முன்னாடி ஸ்டார்டிங் சொன்ன விஷயங்கள் பிளஸ் இது. ஸோ இதை நம்ம பார்த்துக்கிட்டோம்னா கண்டிப்பா ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் வந்துச்சுன்னா ஈஸியாக நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா போட்டலாம். எதையுமே மிஸ் பண்ண வேணாம். தொடர்ச்சியா நாங்களும் வீடியோ கொடுத்துக்கிட்டே இருக்கோம். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்தடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ.